வணக்கம். கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பொலிட்டி தமிழில் கண்டினியூ பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோம். இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது நம்ம பேச்சுரிமை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னு பார்த்தோம். இது ப்ரெஸ் ஃப்ரீடம், பத்திரிகை தர்மத்தையும் பத்திரிகை உரிமைகளையும் இது இன்க்ளூட் ஆகுது. பத்திரிகைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் வியூவும் என் வியூவும் மற்றவங்க வியூவும் சொல்கிறது, அவங்க வியூவோட சேர்ந்து. அவங்க வியூ இதில் வருது, அவங்களோட கருத்து எதில் வருது, எடிட்டோரியலில் வருது. அதே மாதிரி அப்போது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது. பிரச்சாரம் பண்ணுறதும் இன்க்ளூட் ஆகுது, ரைட் டு ப்ரொபகேட். அப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதுவும் சொன்னேன், ஓட்டர்ஸ் ரைட் இல்லையா. எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கொடுத்தது, அது பார்லமெண்ட் அந்த லாவை டைல்யூட் பண்ண பார்த்தது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்ஜெக்ட் பண்ணினது. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அப்போது இது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். இந்த ஃப்ரீடம் இது இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அதுவும் இன்க்ளூட் ஆகுது. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த எல்லா பிரச்சாரம் பண்ணுறதில் இருக்குல்ல, பப்ளிசிட்டி பண்ணுறோமே, அந்த இது இதில் இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி டெலஃபோன் டேப்பிங் நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷனை டெலஃபோனில் டேப் பண்ணுறது அதுக்கு எதிரானது, அது பண்ணக்கூடாது. நம்மளுடைய கான்வர்சேஷன் ப்ரைவசி, அது நம்மளுடைய ப்ரைவேட் தனிநபர் சுதந்திரம், அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரைட் டு டெலிகாஸ்ட், நான் எந்த இதில் எந்த மீடியாவில் எதில் வேணாலும் நான் போய் என்னுடைய ஒப்பீனியனை சொல்லலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிரையும் மோனோபொலி கிடையாது. உங்களுக்கு பிரசார் பாரதி எப்படி வந்தது? அப்போ பிரசார் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போது இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ தனிநபருக்கு அது கிடையாது. அப்போ தனிநபருக்கு வேணும்னு சொன்னப்போ தான் அவங்க கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணிச்சு, முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அதுக்கு போனப்போ இது பிரசார் பாரதி ஒரு, அதாவது மோனோபொலி இருக்கக்கூடாது, அது இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக சுதந்திரமாக செயல்படுற இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் பிரசார் பாரதி வந்தது. அதே மாதிரி பந்து பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, ரைட் எகென்ஸ்ட் பந்த். கேரளா கவர்மெண்ட்டு போட்ட ரிட்டில் பந்துக்கு எதிராக பந்து இல்லாமல் இருக்கணும், அதுதான் நம்மளுடைய உரிமைன்ட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், நான் சத்தம் போடணுன்னா என்ன, நான் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன சத்தம் போட வைக்கக்கூடாது. இது நம்ம ஆர்டிகிள் 20 படிப்போம். ரைட் எகென்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். எனக்கு நான் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. என்னை கம்பல் பண்ணி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல முடியாது, அது ஆர்டிகிள் 20 வரும். இன்னொரு கேஸ் இருக்குது கேரளாவில், யெகோவா கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி, அது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அது ரொம்ப ஆர்த்தடாக்ஸி கம்யூனிட்டி. அவங்க இதில் எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க யாரையுமே தொழ மாட்டாங்க, அது அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய ரிலீஜியஸ் ஃப்ரீடம். அப்போ அவங்க ஒரு ஃபேமிலியில் 2 குழந்தைங்க ட்வின்ஸு, அவங்க கேரளாவில் ஒரு ஸ்கூலில் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, 2 பேர் சின்ன குழந்தைங்க. அப்போ அவங்க காலையில் இது இருக்கு இல்லையா, நேஷ்னல் சாங்கு, நேஷ்னல் ஆந்தம் பாடுவாங்க, காலையில் ஜனகணமன பாடுவாங்க. அப்போ அந்த 2 குழந்தைங்களும் ஜனகணமன, அந்த டைரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க இல்லையா, எஜுகேஷன் இதில், அதை ஸ்கூல்ஸ் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறவர், அவர் வந்த டைமில் ஜனகணமன பாடுற டைமில் இந்த குழந்தைங்க 2 பேரும் பாடாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே அவர் நோட்டீஸ் பண்ணார், அந்த குழந்தைங்களை கேட்டாங்க, ஏன் நீ பாடுறதில்ல, ஏன் நீ நேஷ்னல் ஆந்தம் ஏன் பாடலைன்னு கேட்டேன். அந்த குழந்தைங்க சொல்லிச்சு, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த ஜீசஸை தவிர வேறு யாரையும் நம்ம கும்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் தேசிய கீதத்தை பாடுறதில்ல அப்படின்ட்டுருக்காங்க. உடனே டைரக்டர் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஃபண்டமெண்டல் டியூட்டி, நம்மளுடைய இப்போ சுதந்திர அந்த இது தேசிய கீதத்தை அவங்க பாடலைன்னா அது ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு எதிரானது. ஸோ அந்த 2 குழந்தைங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க.
உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க, கேரளா ஹைகோர்ட். கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, ஆமாம் இது ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு வயலேட், அவங்க பண்ணுறது பாடினோம், யாராக இருந்தாலும் தேசிய கீதத்தை கண்டிப்பாக பாடி ஆகணும், அவங்க பாடாது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எக்ஸ்பல்ஷனை அப்ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எக்ஸ்பல்ஷனை அப்ஹோல்டு பண்ண பிற்பாடு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டு விசாரிச்சுட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி அவங்க பாட்டு பாடுறப்போ அந்த இது தேசிய கீதம் இது பாடுறப்போ அவங்க எழுந்து நின்னாங்க, அவங்க கை கட்டிக்கிட்டு நின்னாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண கிடையாது, ஆனால் பாடலை. அப்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ரைட் டு பி சைலண்ட், தே ஹேவ் எ ரைட் டு பி சைலண்ட். ஸோ சைலன்ஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட், ரைட் டு பி சைலண்ட் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்எல்பி போடுற ப்ரொப்போசல் இருந்தது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் ரைட் ஃபார் சைலன்ஸ், ரைட் டு பி சைலண்ட். ஸோ ரைட் டு பி சைலண்ட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அதே மாதிரி ரைட் டு எக்ஸ்ப்ரெஸ் ஜெண்டர் ஐடென்டிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஜராஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய என்ன செக்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி அது ரைட் நாட் டு ஸ்ட்ரைக், ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணக்கூடாது, அது வந்து ரைட் டு டிமான்ஸ்ட்ரேட் இருக்குது, ரைட் டு டிமான்ஸ்ட்ரேட் இருக்குது, பட் தெர் இஸ் நோ ரைட் டு ஸ்ட்ரைக், அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் இன்க்ளூட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட். இதை வந்து எந்தெந்த விதத்தில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், நான் நேற்று சொன்னேன், பார்லமெண்ட் கேன் மேக் லா இம்போசிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். என்னென்ன விதத்தில் ரொம்ப இது வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் இதுக்கு தான் இருக்குது. ஏன் இருக்குன்னா, நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இதில் தானே இருக்குது. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இஸ் இன்க்ளூடட் இன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். நேச்சுரலி இதில் மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சாவரானிட்டி, இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, டெஃபமேஷன், இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், இதெல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் 8 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, ரைட் டு தட் இஸ் ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸு இல்லாமல், ரிமெம்பர், ஞாபகம் வச்சுங்க, ரைட் டு த ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். அசம்பிளி இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, பட் அது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஆர்ம்ஸ் இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்போ இது 2 கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் அதுலேயும் இருக்கிறது, வித்தவுட் ஆர்ம்ஸ் அண்டு பீஸ்ஃபுல். இது வந்து ரைட் டு டிமான்ஸ்ட்ரேட். இந்த ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ்ங்கிறது ரைட் டு டிமான்ஸ்ட்ரேட் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ ரைட் டு ஹோல்டு பப்ளிக் மீட்டிங். டிமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்துட்டு பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் மீட்டிங் வைக்கலாம். அதே மாதிரி ப்ரொசஷன், எல்லோரும் இது பண்ணி போகிறாங்க இல்லையா, ஊர்வலம் போகிறாங்க இல்லையா, அதுக்கும் உரிமை இருக்குது. ஸோ ரைட் டு டிமான்ஸ்ட்ரேட் இருக்குது, ரைட் டு ஹோல்டு பப்ளிக் மீட்டிங் இருக்குது, அதே மாதிரி ரைட் டு டேக் ப்ரொசஷன் 3 இருக்குது. ஊர்வலம் போகிறதுக்கும் இருக்குது, கூட்டம் கூடுறதுக்கும் இருக்குது, பேச்சுரிமையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ரைட்டு, இந்த ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். இந்த இதை வந்து ரிமெம்பர், ஞாபகம் வச்சுங்க, இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த டிமான்ஸ்ட்ரேஷனை நீங்கள் பப்ளிக் கிரவுண்டில் தான் வைக்கலாம், இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடாது. தனிப்பட்ட நபர்னுடைய சுதந்திரத்தை நம்ம மீற முடியாது. நீங்கள் இட் கேன் பி ஹெல்டு ஒன்லி இன் பப்ளிக் லேண்டு. எங்கே பாருங்கள், கவர்மெண்ட் லேண்டில் தான் நீங்கள் பண்ணலாம். பிரச்சாரம் இது பண்ணுறீங்களா, பப்ளிக் மீட்டிங் வைக்கிறீங்களா, கவர்மெண்ட் லேண்டில் தான். ஒரு சொந்தக்காரங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி எந்தெந்த இதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், இதில் சாவரானிட்டி, இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஆர்டர், ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சாவரானிட்டி, இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஆர்டர், ஈஸியானா சிப்போ, SIPO, சாவரானிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர், 3 இதில் நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, செக்ஷன் 144 ஆஃப் CRPC, செக்ஷன் 144 ஆஃப் CRPC ஆஃப் 1973, செக்ஷன் 141 ஆஃப் IPC, 2 கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரும். CRPC 144 ஆஃப் CRPC, 141 ஆஃப் IPC.
இந்த 141 ஆஃப் ஐபிசி வந்து 5 பேருக்கு மேலே ஒரு இடத்துல கூட்டம் கூடக்கூடாதுங்கிறது. அது வந்து சட்டப்படி தப்புன்னு சொல்கிறது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. அந்த செக்ஷன் 141 ஆஃப் ஐபிசியில் அசம்பிளி ஆஃப் 5 or more persons கேன் பி ப்ரொஹிபிட்டட், கேன் பி மேட் அன்லாஃபுல். இதுக்கு என்ன எதெல்லாம் இதில் இந்த கேஸில் வரும்? டு ரெசிஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தடை பண்ணோம்னா இதில் வரும். தட் இஸ் டு ரெசிஸ்ட், தடங்கல் பண்ணுறது. எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத தடங்கல் செய்கிறது. அதே மாதிரி டு ஃபோர்சிபிலி ஆக்குப்பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர் பர்சன், அதாவது அராஜகமாக இன்னொருத்தருடைய சொத்தை பறிக்கிறது. அதே மாதிரி டு கமிட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், இன்னொருத்தர் இடத்துல நம்ம நுழையிறது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அதே மாதிரி டு ஃபோர்ஸ் சம்ஒன் டு டூ அன்லாஃபுல் ஆக்ட், தப்பான காரியத்தை செய்ய சொல்லி ஒரு ஆளை கம்பல் பண்ணுறது, அதுவும் தப்பு. அதே மாதிரி த்ரிட்டன் த கவர்மெண்ட் ஆர் அஃபிஷியல் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் தேர் பவர்ஸ். இந்த வேலையை செய்யாத, போலீஸ்காரன் வர்றாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, நோ நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்த 141 தரும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் 5 பேருக்கு மேலே 5 பேருக்கு மேலே இருக்கிறவங்கள கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அடுத்தது வர்றது வந்து ஃப்ரீடம் டு ஃபார்ம் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ்ஸ். 3 வருது, ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரீடம் டு ஃபார்ம் யூனியன், அசோசியேஷன் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். இதில் ஞாபகம் வச்சுங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எதில் ஆட் பண்ணிச்சு? ஆர்டிகிள் 19 ஆட் பண்ணாங்க. எப்போது? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. பிடி பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகிள் 19 ஆட் பண்ணாங்க. எதை ஆட் பண்ணாங்க? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2011. அதே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் பார்ட் 9B ஞாபகம் வச்சுங்க. பார்ட் 9B டீட்டெயில்டு ப்ரொவிஷன்ஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதையும் ஆட் பண்ணாங்க, ஞாபகம் வச்சுங்க. எதில்? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்புறம் 43B ஞாபகம், இந்த 3 ஆட் பண்ணாங்க. 43B இதில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 19 ஆட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டு 9B ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டு சேர்த்திருக்காங்க. 43B டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இது 3 எதில் ஆட் பண்ணாங்க? 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது வந்து ஞாபகம் வச்சுக்க. இந்த ரைட் வந்து இந்த ரைட் டு ஃபார்ம் யூனியன் அண்ட் அசோசியேஷனுங்கிறப்ப வந்து கோஆப்ரேட்டிவ்ஸுங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ஃபார்மேஷன் பட் ஆல்சோ ஃபார் கண்டினியூவேஷன். அது ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது முக்கியமானது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ரைட் டு ஃபார்ம் யூனியன் அண்ட் அசோசியேஷன் இன்க்ளூட்ஸ் ரைட் டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாளைக்கு ஒரு கொஸ்டின் வருது, பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த ஆர்டிக்கிளிலிருந்து பவரை டெரைவ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகிள் 19 ஞாபகம் வச்சுங்க. ரைட் டு ஃபார்ம் யூனியன் அண்ட் அசோசியேஷன்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன்க்ளூட் ரைட் டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நம்பர் 1 companies, number 2 firms, number 3 cooperative societies, number 4 club, number 5 trade unions, number 6, number 7 வந்து association. இது எல்லாம் எதிலிருந்து வருது? ரைட் டு ஃபார்ம் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ். இதோட இன்றைக்கி வச்சுக்கோ, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.